சேலத்தில் பிரசித்தி பெற்ற முனியப்பன் ஆலயங்களில் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை சிறப்பு பூஜை, திரளாக பக்தர்கள் தரிசனம். சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த முனியப்பன் திருக்கோவில்களில் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முதலாவதாக ஜாகீர் அம்மா பாளையம் ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பனுக்கு பட்டு கிரீடம், எலுமிச்சை பழ மாலை மற்றும் நறுமண மலர் மாலைகள் சூட்டி பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர். ஆடிப்பெருக்கு முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இப்போ நம்ம சேலம் அண்ணங்குடி முனிப்பொங்கல் இருக்கோம். ஜாகீர் அம்மா பாளையத்தில் இருக்கு. இன்னைக்கு ஆடி 18 முன்னிட்டு காலையில் 12 மணிலேருந்து அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பக்தர்களும் வந்துட்டே தாங்கிறாங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு காலையிலேருந்தே வந்துட்டு தாங்கிறாங்க. பூஜையெல்லாம் இங்கே சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ மலையில கூட பூஜை நடந்துட்டு தான் இருக்கும். நைட்டும் நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு நாளைக்கு அமாவாசை, நைட்டும் நடக்கும். நாளைக்கு அபிஷேகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிறப்புகள் வண்டி, புது வண்டி எதுவும் வாங்கினாலும் நம்ம முனிப்பொங்கலுக்கு இருந்தால் பூஜை போட்டு போவாங்க. வெளியூர்ல வரவங்களும் இங்கே சாமி கும்பிட்டு தான் போவாங்க. எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு, வீடு எது பிரச்சனை எதாக இருந்தாலும் வந்துட்டு தான் போவாங்க. இந்த கோயில் சேலத்திலே ரொம்ப ஃபேமஸான கோயில். சேலத்து சிங்கம்னு சொல்லுவாங்க. நான் விவரம் தெரியாத வயசுல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸாம்னா இந்த கோயிலுக்கு தான் ஹால் டிக்கெட்லாம் வச்சு கும்பிட்டுட்டு போவேன். அதே மாதிரியே பாஸ் ஆயிடுவேன். அப்புறம் குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் கல்யாணம் ஆகணும், அப்புறம் வீடு கட்டணும், இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சா அதே மாதிரியே நடந்துரும். இந்த லாரி ஓட்டுநர், அதுக்கப்புறம் புது வண்டி எடுத்தவங்க, அப்புறமா டூர் போறவங்க, இவங்கெல்லாம் இங்கதான் பூஜை பண்ணிட்டு போவாங்க. இந்த கோயிலுக்கு வந்தா நினைச்சது நல்லாவே நடக்கும். என்னோட பேர் ஸ்ரீ மோனிஷா. சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோயில்னா தெரியாதவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. டிரைவரு, தொழில் செய்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, வீடு கட்டணும், நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த கோயிலில் கும்பிட்டுட்டு தான் எல்லாரும் போவாங்க. ஒரு எலுமிச்சை மலம் வாங்கிட்டு தான் போவாங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். வெண்ணங்குடி முனியப்பன்னா தெரியாதவங்களே கிடையாது யாருக்குமே. ஒரு ஆடி 18, ஆடி 1, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் 24 மணி நேரமும் இந்த கோயில் திறந்திருக்கும். எப்போனாலும் இந்த கோயிலை நாங்கள் கும்பிட்டு போவோம். ரொம்ப கஷ்டம்னா இந்த கோயிலுக்கு போனால் உடனே நல்லபடியாக உடனே நிறைவேறிடும். நீங்களும் வாங்க இந்த கோயிலுக்கு. ரொம்ப சிறப்பான கோயில். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். கல்விக்கு எல்லாத்துக்குமே, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறப்பான கோயில். வெண்ணங்குடி முனியப்பன் கோயில்னா எல்லா கோயிலும் சாத்துருவாங்க. இந்த கோயில் மட்டும் எப்பயுமே சாத்த மாட்டாங்க. 24 மணி நேரம் திறந்தே தான் இருக்கு இந்த கோயில். நீங்க எல்லாருமே வாங்க, வேண்டனது நிறைவேறும். ரொம்ப பாரம்பரியமான கோயில். எப்படியா மட்டும் இங்க கும்பிட்டாலும் இது நிறைவேறும். இந்த கோயில் அஞ்சலோட எங்க வீடு. நாங்க எப்பனாலும் இந்த கோயிலுக்கு தான் வருவோம். இப்ப நீ வேண்டிட்டு போனோமா அடுத்த நிமிஷமே எங்களுக்கு நடக்கும். நீங்களும் வாங்க இந்த கோயிலுக்கு. எல்லாமே ரொம்ப நல்லதா சிறப்பா இருக்கும். இரண்டாவதாக அஸ்தம்பட்டி ஐயந்திரு மாளிகை அருகே வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து பக்தர்களை காக்கும் காவல் தெய்வம் பூட்டு முனியப்பனுக்கு ஆடி திருவிழா முன்னிட்டு பிரம்மாண்டமான மலர் பிரபாவலி, வெள்ளி கிரீடம் அணிவித்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி பட்டு வஸ்திரத்துடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தார். அருகே காட்சியளித்த உற்சவர் பூட்டு முனியப்பன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளிக்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இத்திருக்கோவிலில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற முனியப்பன் இடம் பூட்டு போட்டு செல்வார்கள். வேண்டுதல் நிறைவேறியவுடன் பூட்டுக்களை அவிழ்த்துவிட்டு நேர்த்திகடன் செய்வார்கள். சுமார் லட்சம் கணக்கான பூட்டுகள் கொண்டு ஆலயம் முழுவதும் பக்தர்கள் பூட்டுக்கள் போட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றி தருமாறு கோரிக்கை வைக்கின்றனர். மூன்றாவதாக அஸ்தம்பட்டி அருகே ஸ்ரீ ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் ஆதிமூல அவருக்கு முத்தங்கி ஆடை அணிவித்து நறுமண மலர் மாலைகள் சுற்றி எலுமிச்சை பழ மாலையுடன் காட்சி அளிக்க பிரம்மாண்டமான திருமேனியுடன் காட்சி அளித்த முனீஸ்வரருக்கும் புது பட்டாடை அலங்காரம் செய்து தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நான்காவதாக மன்னார்பாளையம் அருகே 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இருட்டுக்கல் முனியப்பன் சுவாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முன்னிட்டு இருட்டுக்கல் முனியப்பன் மூலவர் மற்றும் ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முனியப்ப சுவாமியிடம் கற்பூரம் வைத்து எலுமிச்சை பழம் மாலை சூட்டி வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர்.
இந்த பழங்காலத்து கோயிலா இருக்கும்போது, அதாவது முழிக்க முடியல பாசாரு. அதாவது ஒரு கலி யுகத்துல மானிட ஜென்மமா நாம பிறந்திருக்கிறோம். இந்த மானிட ஜென்மத்துக்கு என்ன கஷ்டம் வருதோ, அதாவது பழைய புராணத்துல 4வது யுகத்துல கலியுகத்துல திருப்பதியில ஏழுமலையா இருக்கார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? கலியுகத்துல மானிட ஜென்மம் பிறக்கும், கோடீஸ்வரம் வீட்டுல இருந்தாலும் கொடுமை வரும், கோபநாடு வீட்டுல இருந்தாலும் கொடுமை வரும். அப்படி கோடீஸ்வரம் வீட்டுல கொடுமையும் கோபநாடு வீட்டுல கொடுமையும் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தரம் திருப்பதியை மிதிக்காத கால்பாதமும் சிவன் அடியார வணங்காத நெஞ்சமும் ஒரு தானம் தர்மம் செய்யாத உள்ளமும் கலியுகத்துல வாழ்ந்ததா சரித்திரம்லன்னு புராணம் இருக்குது. அதே மாதிரி ஆணா பிறந்தாலும் பொண்ணா பிறந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தரம் கலியுகத்துல நாம வருஷத்துக்கு ஒரு தரம் திருப்பதியை போயிட்டு வரணும், சிவன் ஆலயங்களை தொழுவணும், தன்னால முடிஞ்ச தானம் தர்மம் செய்யணும். தானம் தர்மம் என்றால் அதாவது கலியுகத்துல மானிட ஜென்மமா பிறந்தா தானத்துல 108, அதுல அன்னதானம் உலகத்துல பெருசு. அந்த அன்னதானங்கிறது 2014 ஜெயலலிதா பீரியட்ல தமிழ்நாடு பூரா சோறு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோறு போடுறதுனால அன்னதானம் செய்யறதுனால பிதோர் சாபம், பெரியோர் சாபம், முச்சாபம், பிச்சாபம், பிள்ளை இல்லாத சாபம் தீருதுன்னு ஒரு கதாபாத்திரம் ஐதீகம். அதே மாதிரி இந்த இடத்துல பதமூடி இருளடைஞ்சு கிடந்த இடம் தான் இருட்டுக்கல் முனியப்பன் கோவில். அப்படி இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலா இருக்கும் தருணத்துல இங்க இருக்கிற கவுண்டரோட ஒரு 30-40 பேர் சேர்ந்து இந்த சிலையை உருவாக்கி அதாவது நித்தம் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆகி போச்சுன்னா ஒரு தெய்வீக பேரு தான் இருட்டுக்கல் முனியப்பனை தவிர இங்க இருக்கக்கூடிய சிலையாகப்பட்டது, அதாவது ஒரு முனியப்பன் சிலை கட்டலான்னு ஒரு 25-30 பேர் சேர்ந்து ஆளு கொஞ்சம் பணம் சேர்த்தி முருகன் அதாவது முனியப்பன் சிலை கட்டலான்னு சொன்னாங்க. கோட்டைப்பாளையம் அதாவது கிழக்கு வீதி அருணாசலம் மண் உடையாரு, அவர் உலகம் பூரா சிலை செய்யற வேலை. அவர் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு, ஐயா இந்த இடத்துல நீங்க முனியப்பன் சிலை கட்ட சொல்றீங்க, இது முனியப்பன் சிலை கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளவு திருப்தி படல. ஒரு உலகத்தை ராஜ பரிவாரம் என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ராஜ பரிபாலனம் யாரு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நீதி தேவாதி செங்கோல் கதிபதியானவர் அசோகா சென்னருக்கும் செங்கோல் கதிபதியான அதாவது ராஜ பரிவாரணமா இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி உலகத்துல நான் எங்கேயுமே சிலையை செஞ்சு தர மாட்டேன். இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு பவரா இருக்குது, அவ்வளவு பெரிய ஒரு நீதியா இருக்குது. அதனால நான் ஒரு காலத்துல நானும் செத்து எங்கேயுமே இந்த மாதிரி சிலையை அமைச்சு தர மாட்டேன். அப்படி நான் செத்த வாட்டி என்னோட சிலையே இந்த கோயில்ல நீங்க கட்டி வைக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு இந்த ராஜா சிலை, இதுக்கு பேரு முனியப்பன் கோவில் அல்ல ராஜா சிலை, அந்த ராஜா சிலையை கட்டி அவரு புண்ணிய அர்ச்சனை முடிச்சாரு. ரொம்ப நாள் இருந்துட்டு இப்ப 4 வருஷத்துக்கு முன்ன அவருக்கு சமாதி ஆயிட்டாரு. அவரோட சிலைப்பாரு இங்க கட்டி வச்சிருக்கிறோம். அவரையும் கட்டி அவரையும் வழிபடுறோம். இதுக்கு அரும்பாடுபட்டு இந்த கோவில உருவாக்கப்பட்ட இன்னும் 3 பேர், வெங்கடாச்சலம், மாணிக்கம், சண்முகங்கிற 3 பேரும் அரும்பாடுபட்டு இந்த கோயிலை உருவாக்குனாங்க. அவங்களும் சமாதி ஆயிட்டாங்க. அவங்களோட 3 பேர் சமாதியும் இங்க இருக்கு. இப்படி இருக்கும் தருணத்துல கலியுகத்துல மானிட ஜென்மமா பிறந்தா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பிள்ளைலன்னு வந்தாலும் இங்க வந்துட்டு போனா குழந்தை கிடைக்கும். ஆனா பிறந்தா ஆண் சிலை, பொண்ணா பிறந்தா பொன் சிலை. படிச்சுவிட்டு வேலையே இல்லை, நான் டாக்டர் ஆனா நான் டாக்டர் பொம்மை வைக்கிறேன், போலீஸ் ஆனா போலீஸ் பொம்மை வைக்கிறேன், கம்ப்யூட்டர் வேலை கிடைச்சா கம்ப்யூட்டர் பொம்மை வைக்கிறேன், கால் வல்லியா வேண்டிக்கிட்டு போனா கால் நல்லா இருக்கும், காலு பொம்மை இருக்கும், கழுத்து இல்லையா கழுத்து நல்லானா கழுத்து பொம்மை இருக்கும், ஆர்ட்டு ஆப்ரேஷன் பண்ணா தான் நான் பொழைப்பாங்க அப்படிம்பாங்க. இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு போவாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, பாரு ஆர்ட் பொம்மை இருக்கும். ஒரு கலியுகத்துல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அந்தந்த குறைய இந்த கோயில்ல வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனா நல்லாவும், நல்லாயிட்டா அந்தந்த பிரார்த்தனைக்கு தகுந்த பொம்மை வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. இதுதான் இந்த கோயிலினோட வரலாறு.